இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த மோஸ்ட் ஹாண்டட் டால்ஸ் இன் த வேர்ல்ட். அதில் 9 டால்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். தனிமையில் இருக்கிற நிறைய பேர் கூட ஒரு கம்பேனியன் வீடுங்கிறதுக்காக ஒரு பொம்மையை வாங்குவாங்க, தனிமையை உணரக்கூடாதுன்னு. ஆனால் பொம்மைக்கே ஒரு தனிமை வந்து ஹெல்ப் மீன்னு எழுதுனா 1968 நர்சிங் படிக்கிற டோனாங்கிற ஒரு பொண்ணுக்காக அவங்க அம்மா கொடுத்த கிஃப்ட் தான் இந்த சிகப்பு கலர் அழகான பொம்மை. டோனா இது கூட பேசிட்டு விளையாடிட்டு ஜாலியாக தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் டோனா ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால இவங்க ஸ்டடீஸ்க்காக அப்பப்போ வெளியே போக வேண்டியது வந்திருக்கு. இந்த மாதிரி டோனா வெளியே போகிற நேரம்லாம் பொம்மை எங்கே வச்சுட்டு போகிறாங்களோ அங்கேருந்து மூவ் பண்ணியிருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலையில் படுக்கையில் வச்சுட்டு போகிற பொம்மை மதியானம் வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கு, இல்லை டைனிங் டேபிளில் தனியாக உட்காந்துருந்துருக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொம்மை நகர்றதை கொஞ்சம் கொஞ்சமாக பொம்மைக்கே தெரியாமல் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க டோனா. குட்டி குட்டி துண்டு சீட்டுகளும் டோனாவோட ரூம் ஃபுல்லாக கிடச்சிட்டு இருந்திருக்கு, ஹெல்ப் மீ. டோனா மட்டும் இல்லாமல் டோனாவோட ரூம்மேட் ஃப்ரெண்டும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பற்றி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்டேயே சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் சும்மா பேப்பரில் மட்டும் எழுதிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அமானுஷ்யம் வளர்ந்து செவுத்தில் எழுத ஆரம்பிக்குது. சில நேரங்களில் முன்னாடி டோனா தெரியாதப்போ நகர்ந்துட்டு இருந்தது இப்போ டோனா பார்க்கும் போதே நகருது. பாராநார்மல் எக்ஸ்பர்ட்ஸான எட் அண்ட் லாரனை கூப்பிட்டு இந்த பொம்மையை கட்டுப்படுத்துறாங்க. வாரன் அக்கல்ட் மியூசியம்ல இந்த பொம்மையை ஒரு சேர்ல உட்காரிச்சு சுற்றி பைபிள் வசனங்களை ஒட்டி இதை ஒரே சிறைக்குள்ள அடைக்கிறாங்க. இது அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள அமைதியா இல்லை, அங்க இருக்கிறவங்களை இந்த கண்ணாடி பெட்டி திறக்க சொல்லி தோன்றது, அவங்க கனவுல போய் அவங்கள பயன்படுத்துறது, இந்த மாதிரி இது இப்பயும் சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ இந்த மியூசியம் மூடிட்டாங்க. இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்ததுதான் கான்ஜூரிங் யூனிவர்ஸ். ஆனா அதுல காமிக்கிற மாதிரி இது ஒன்றும் செராமிக் பொம்மை கிடையாது, பார்க்க பயங்கரமாவும் இருக்காது, பார்க்க ரொம்ப சாதாரணமா இருக்கு. அமானுஷ்ய பொம்மை. ஹாண்டட் டால்ஸோட லிஸ்ட்ல எப்பவுமே ஃபர்ஸ்டா இருக்கிற பொம்மை அனபெல். குழந்தைங்க எல்லாருக்குமே பொம்மைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், வீட்டில் வச்சு விளையாட ஆசைப்படுவாங்க. ஆனால் அப்படி விளையாடுற ஒரு பொம்மையோட முடி மட்டும் நீளமாக வளர்ந்துட்டே இருந்தா அது பொம்மையாக மட்டும்தான் இருக்குமா? 1918 எலிகேச்சி சுசோக்கிங்கிற ஒருத்தர் அவரோட குட்டி தங்கச்சியான ஒக்கி கூக்கு 1918 ஒரு பொம்மையை வாங்கி கிஃப்ட் பண்ணுறாரு. அந்த ஒரு வயசு குழந்தையும் அதுக்கு அவளோட பேரையே வச்சு ரொம்ப சந்தோஷமாக அது கூட விளையாடிட்டு இருக்கு. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் இல்லை. 1919 இந்த குழந்தை ஒரு காய்ச்சலில் இறந்துருக்கு. இறந்ததும் மனசொடைஞ்சு போன இவங்களோட குடும்பம் அந்த பொம்மையை இந்த குழந்தையோட கடைசி நினைவாக எடுத்து பத்திரமா வைக்கிறாங்க. ஆனால் அந்த பொம்மை வெறும் நினைவாக மட்டும் இல்லை, அந்த பொம்மை கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரென்சஸை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஷோல்டர் அளவு இருந்த முடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இடுப்பு கிட்ட போயிட்டுருக்கு. அப்பப்போ கதவை அடித்து சாத்துறது, யாரோ பேசுகிற மாதிரி கேட்குறது, லைட் விட்டு விட்டு எரியிறது, இந்த மாதிரி நிறைய அமானுஷ்யமான விஷயங்களும் அவங்க வீட்டில் நடந்திருக்கு. அந்த முடியை வெட்டி லேபுக்கு டெஸ்ட் பண்ண அனுப்பும் போது இது ஒரு 3 வயசு உயிரோடு இருக்க குழந்தையோட முடின்னு சொல்லியிருக்காங்க. பாராநார்மல் எக்ஸ்பர்ட்ஸும் இதில் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இன்னும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜினா வெளியே இருந்திருக்க ஒரு ஆன்மா ஒரு பொருளை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த குடும்பம் அந்த பொம்மையை 1938 மனோஜி டெம்பிளுக்கு அப்படி டொனேஷனாக கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த பொம்மை அங்கே இருக்க ஒரு டெம்பிளில் ஒரு உடன் பாக்ஸில் பத்திரமா தூங்கிட்டு இருக்கு. ஆனால் தூங்குறதோடு அது அமைதியாக இல்லை, இன்னும் அதோட முடி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்பப்போ இந்த பொம்மையோட வாயை மட்டும் திறந்து காமிக்குமா, அதுக்குள்ளே பல்லு இருக்குன்னு காமிக்க. ராபர்ட் அனாபெல்லா மாதிரிங்கிற டால் வந்து ஜஸ்ட்டு ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும் நெகட்டிவாக அது சுற்றி இருக்கும் போது. ஆனால் இந்த பொம்மை ஒரு படி மேலே போய் அது இன்னும் உயிரோடு தான் இருக்கேங்கிறது வெளியே நல்லாவே காமிச்சிட்ருக்கு விசிபிளாக. ஹாண்டட் டால்ஸுமே சின்ன சின்ன விஷயங்கள், பொருட்களை நகர்த்துறது, அப்பப்போ சிரிப்பு சத்தம் கேட்கறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பொம்மையால் கொல்லவே முடியும். இது தெரிஞ்சுமே அதை இன்னுமே பத்திரமா வச்சிருக்காங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஜூலியட் டால். இந்த பச்சை கலர் கண்ணு வச்ச பொம்மை பேர் தான் ஜூலியட். இதை வந்து ஒரு பொறாம பிடிச்ச ஃப்ரெண்ட் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. இதோட சாபம் என்னன்னா, ஆண் குழந்தை பிறந்து 3வது நாளே அந்த குழந்தை செத்து போயிடும். அந்த லேடியும் வாங்கி அதே மாதிரி 3வது நாள் அவங்க குழந்தை செத்து போகுது. அப்படியுமே அவங்க இந்த பொம்மையை தூக்கி போடல. அவங்க மட்டும் இல்லை, மொத்தமா 4 தலைமுறைக்கே அவங்க அந்த பொம்மையை தூக்கி போடல. இந்த குடும்பத்துல 4 தலைமுறையா இதே மாதிரி ஆண் குழந்தைங்க பிறந்து அதோட கரெக்டா 3rd டே அப்போ அது இறந்து போயிடும். அதுக்கப்புறமா இந்த பொம்மை கிட்ட இருந்து சிரிக்கிற சத்தம், ஃபுட் பிரிண்ட்ஸ், காலடி சத்தம், அழுகிற சத்தம், இந்த மாதிரி நிறைய சத்தங்கள் கேட்கும். சத்தங்களோட குரல்கள் தான் மாறுமே தவிர அந்த பொம்மை கிட்ட இருந்து வர சத்தம் மாறவே மாறாது. பொம்மை தான் பிரச்சனைங்கிறது தெரிஞ்சுமே அவங்க குழந்தைங்களோட ஆன்மா அதுக்குள்ள இருக்குங்கிறதுனால இந்த குடும்பம் அந்த சாபத்திலிருந்து வெளியே வர பயந்துட்டு அந்த பொம்மையை பராமரிச்சுட்டு இருக்காங்க. பாராநார்மல் எக்ஸ்பர்ட்ஸ்மே இந்த ஜூலியட்டுங்கிற பொம்மையை விட்டுருங்கன்னு சொல்லி அதுக்குள்ள ஆன்மா இருக்குங்கிறத கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்பயும் இந்த குடும்பம் அதை தர மறுத்துட்டாங்க. நீங்கள் மியூசியமில் இருக்க ஒரு பொம்மை கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அது கூட இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்டு இங்கே போகும்போது பாய் சொல்லிட்டு வரணுங்கிறது அந்த மியூசியம் மற்றும் அந்த பொம்மையோட ரூலாக இருக்குன்னா அது உங்களால் நம்ப முடியுதா? எஸ், இப்படி நிஜமாவே ஒரு பொம்மை இருக்குது. இந்த பொம்மை வந்து ஃபோர்ட் ஈஸ்ட் மார்டலாவ் மியூசியமில் இருக்குது. அந்த பொம்மையோட பேர் தான் ராபர்ட் த டால்.
1904 கீ ஃப்ளோரிடாவில் ராபர்ட் யூஜின் ஓட்டோங்கிற ஒரு குட்டி பையனுக்கு அவரோட தாத்தா 40 இன்ச்சில் ஒரு பெரிய பொம்மை கொடுக்குறாரு. அந்த பொம்மை ஒரு செயிலர் சூட் போட்டுட்டு 40 இன்ச்சுக்கு பார்க்கவே ஒரு ஆள் அளவுக்கு உயரமாக இருந்திருக்கு. ராபர்ட் அது கூட பேசுறது, சிரிக்கிறது, விளையாடுறது மட்டும் இல்லாமல் அதை ஒரு பெர்மனண்ட்டான ஃப்ரெண்டாகவும் மாற்றிக்கிறாரு. இந்த மாதிரி வீட்டில் சின்ன சின்ன பொருட்கள் உடையிறது, குப்பையை கிளறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன குறும்புகளுக்குமே இவர் அந்த ராபர்ட் மேலே தான் பழி போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மைக்கு அவர் இவரோட பேரையும் வச்சிருக்காரு. இவரோட பேர் ஜீனும் அந்த பொம்மையோட பேர் ராபர்ட்னும் இவருக்கு கூப்பிட்டு இருந்திருக்காரு. பேரண்ட்ஸ் என்ன நினச்சிருக்காங்கன்னா இவர் தான் எல்லா குடும்பத்தினத்தையும் பண்ணிட்டு ராபர்ட் மேலே பழி போடுறதா நினச்சிருக்காங்க. ஜீனோட அறையிலிருந்து 2வது குரல் கேட்குற வரைக்கும் when they heard the voice of Robert. இது இப்படியே பல வருஷங்கள் தொடர்ந்து போனதுக்கப்புறம் ஒரு நாள் ராபர்ட்டுக்கு கல்யாணமும் ஆகுது. ராபர்ட் ஜீனோட ஒய்ஃபுக்கு சுத்தமாக ராபர்ட்டை பிடிக்காததுனால மேலே இருக்க அட்டிக் பாட்டில் கொண்டு போய் ராபர்ட்டை தூக்கி போடுறாங்க. ஆனால் அங்கேயும் நம்ம ராபர்ட் சும்மா இல்லை. அங்கே சிரிக்கிற சத்தம், காலடி சத்தம், இந்த மாதிரி பல வினோதமான சத்தம் கேட்டுட்டு இருந்திருக்கு. ராபர்ட் எப்பவுமே ஒரு விண்டோ சைட் சாய்ச்சி வச்சுட்டு போனால் ராபர்ட் அங்கே இருக்க மாட்டார். அதுக்கு அடுத்த விண்டோக்கு தானாக மூவ் இருக்கும். ராபர்ட் யூஜின் ஓட்டோ செத்ததுக்கு அப்புறமா இந்த பொம்மை ஆனட்டிக்கிட்டே வந்துருது. இவங்களும் இதை அந்த மியூசியமுக்கே கொடுத்துட்றாங்க. அந்த மியூசியமில் பத்திரமா ராபர்ட் தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் தூங்குறது மட்டும் இல்லை, அவருக்குன்னு சர்டன் ரூல்ஸும் வச்சிருக்காரு. அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் தாராளமாக அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு நிறைய துரதிருஷ்டமான பேட் லக்கும், நிறைய விதமான ட்ரபிள்ஸ், நைட் மேர்ஸையும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் ராபர்ட்டும் ஒரு ஹாண்டட் டால்ஸோட லிஸ்ட்டில் எப்போவுமே இருக்காரு. அண்ட் இவரை இன்ஸ்பயர் பண்ணி மூவிஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க. நகராமல் இருக்கிறது தான் பொம்மைன்னு சொல்லுவோம். ஆனால் ஒருவேளை பொம்மையால் நகர முடிஞ்சால் அப்பயும் அதை பொம்மைன்னு தான் சொல்லுவோமா? கேரி வால்டனுங்கிறவர் 1970 ஆஸ்திரேலியாவில் இருக்க வாகாவில் ஒரு கைவிடப்பட்ட வீட்டில் இருக்க பேஸ்மெண்ட்டில் தான் இந்த பொம்மையை கண்டுபிடிக்கிறாரு. இந்த பொம்மையை பற்றி ரிசர்ச் பண்ணதில் இதில் இருக்க தலைமுடி நாட் ஜஸ்ட் அ பிளாஸ்டிக் ஹேர், அதில் இருக்க தலைமுடி உண்மையான மனுஷனோட தலைமுடி. இது சுமார் 200 வருஷம் பழமையான பொம்மைன்னு டெஸ்ட் பண்ணதில் தெரிய வருது. இது கையாலேயே செய்யப்பட்ட ஒரு மர பொம்மை. பார்க்கவே ஒரு ஈவல் ஸ்மைலோட, பெரிய பெரிய ஐப்ரோவோட, ஒரு முட்டை கண்ணோட இருக்க இந்த பொம்மையோட பேர் தான் லெட்டா த டால். லெட்டாவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா லெட் மீ அவுட், என்னை வெளியே விடுங்க. இந்த பொம்மைக்குள்ளே மூழ்கி போய் இறந்த ஒரு சின்ன பையனோட ஆன்மா இருக்கிறதா நம்பப்படுது. இதோட ஓனரான ஹெரி வால்டன் இது இருக்கும் போது நைட்டில் ஸ்க்ரீன் பண்ணுற கத்துற சத்தம் கேட்குதுனும், அங்கே இருக்க பொருட்கள் அங்கங்கே மூவ் ஆகி இருக்கணும், லைட்ஸ் விட்டு விட்டு எரியுதுனும், கெட்ட கெட்ட கனவுகள் வருதுனும், ஒரு மாதிரி கெட்ட உணர்வு பக்கத்தில் இருக்கும் போது வருதுன்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக இது எங்கெங்கெல்லாம் பெட்ஸ் இருக்கோ அங்கங்கே இதை எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் பெட்ஸ் இதுக்கிட்ட ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்குதுன்னு ரிப்போர்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த பொம்மை கேரி வால்டனோட பேத்தியான ஹைலி கிட்ட இந்த பொம்மை போயிருக்கு. மெயின்டெனன்ஸ் மற்றும் எல்லா பராமரிப்பையும் அவங்களே பார்த்துக்கிறாங்க. இந்த பொம்மையை அவங்க விற்க தயாராக இருக்கிறதாவும் ஆனால் யாரும் வாங்க தயாராக இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்களால் பார்க்க முடியாது, எதையும் நகர்த்த முடியாதுங்கிறதுனால அந்த பொம்மைனே சொல்கிறோம். ஆனால் இந்த பொம்மையால் பார்க்கவும் முடியும், நகர்த்தவும் முடியும். இது மட்டும் இல்லாமல் பொருட்களை திருடவும் முடியும். 1991 இருக்க ஒரு லேடி ஒரு பெண் குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டுட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி காப்பாற்றின பொம்மை பேர் தான் மேண்டி. இந்த பொம்மை இங்கிலாந்து இல்லை ஜெர்மனியில் மேனுஃபேக்சர் பண்ணதா சொல்கிறாங்க. இது 1910 to 1920s இந்த பீரியட் ஆஃப் டைமில் இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. வீட்டுக்கு அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இது அவங்களோட பெண் குழந்தையை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு ஃபீல் பண்ணி இந்த மியூசியமுக்கு அவங்க டொனேட் பண்ணிடுறாங்க. மேண்டிக்குள்ளே ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன குழந்தையோட ஆன்மா இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. குழந்தைங்க எப்படி நடக்கும் போது யார் நடக்கிறாங்களோ அவங்கள பார்க்குமோ அதே மாதிரி மேண்டியோட அந்த கிளாஸ் ஐபாலும் யார் நடக்கிறாங்களோ அவங்க இருக்க டைரக்ஷனில் மூவ் ஆயிருக்குமா. அவங்க ஒர்க் பண்ணுறவங்களோட லஞ்ச், பென் மற்றும் நோட்ஸ் இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்கள் காணா போய் அது திடீர்னு சம்மந்தமே இல்லாத இடத்துலேருந்து கிடைக்குமா. மேண்டி பக்கத்தில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக கேமரா இந்த மாதிரி ஏதாவது எலக்ட்ரானிக் பொருட்களை கொண்டு வந்தால் அந்த இடத்துல அது திடீர்னு ஆன் ஆகி திடீர்னு தானே ஆஃப் ஆகுறது, இல்லை அது ரிப்பேர் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அதுவே மியூசியமோட வேறு பக்கம் போகும்போது நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு. ஒர்க் பண்ணுற நிறைய ஒர்க்கர்ஸ் மேண்டி பிளிங்க் பண்ணதாகவும் மேண்டியோட அழுகிற சத்தத்தை கேட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. பேரானார்மல் ஆக்டிவிட்டீஸை நம்புகிற நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்குள்ளே ஒரு குழந்தையோட துக்கம் இருக்கணும், அப்படி இறந்து போன குழந்தையோட சோகத்தினால தான் இந்த மேண்டி இந்த மாதிரி குறும்புத்தனமாகவும் இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டுகளையும் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. மேண்டியோட கிளாஸ்குள்ளே வச்சு லாக் பண்ண ஒரு ஆடோட பொம்மை ஒரு தடவை தானாகவே கிளாஸ் ஓப்பனிங் ஆகாமல் வெளியே இருந்திருக்கு.
மாண்டி பக்கத்தில் க்ளோஸாக போன சில பேர் அவங்க மயக்கம் வந்த மாதிரி லோ பிபி ஆன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. மாண்டியை பார்த்துட்டு வீட்டுக்கு போன ஒரு லேடி வீட்டில் இருக்க செராமிக் பொம்மை காணாமல் போயிடுச்சுன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தி ஹாண்டட் டால் டோன்ட் ப்ளே வித் எவல்னு ஒரு படமும் வந்திருக்கு மாண்டியை இன்ஸ்பயர் பண்ணி. பொதுவாக இறக்குறாங்கன்னா அவங்க ஆன்மா சாந்தி அடையணும் தான் நம்ம எல்லாம் ஆசைப்படுவோம். ஆனால் அதை மீறி அவங்க ஆன்மா ஒரு பொம்மைக்குள்ளே இருந்தா 2020 இட்டாலியில் செய்யப்பட்ட பொம்மை பேர் தான் பியூப்பா. இதோட ஒரிஜினல் ஓனரான ஒரு குட்டி பொண்ணு இதால் மூவ் பண்ண முடியும், பேச முடியும் மற்றும் கொஞ்சம் சின்ன சின்ன மெசேஜஸ் விட்டுட்டு போக முடியும்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்கா. ஃபைல இவங்க இறந்துட்டதுக்கப்புறமா இந்த பியூப்பாங்கிற பொம்மை மியூசியமுக்கு வருது. இது இன்னும் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் அண்ட் பேரனார்மல் ஆக்டிவிட்டீஸ் இருக்க டால்ஸோட ஷோலேயும் ஒரு பார்ட்டாக இருக்குது. இதை அடைச்சி வச்சிருக்க கிளாஸ் கேஸில் பியூப்பா ஹேட், நான் உங்களை வெறுக்கிறேங்கிறது தொடர்ந்து எழுதுவோம். தலை இல்லாமல் உடம்பு மட்டும் இருந்தால் அதை முண்டோன்னு சொல்லுவோம். ஆனால் அதுவே ஒரு பொம்மையாக இருந்தால் வேர்ல்ட் வார் 2 டைமில் பில்லி பூத்துங்கிற ஒரு அமெரிக்கன் பிரிசனர் அங்கே இருக்க குழந்தைங்களையும் அங்கே இருக்கவங்களையும் என்டர்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக ஜெர்மன் நியூஸ் பேப்பரையும் அங்கே கிடச்ச கொஞ்சம் பெயிண்டையும் வச்சு ரெடி பண்ண பொம்மை தான் மிஸ்டர் ஃப்ரிட்ஸ். இந்த பொம்மைக்கு எந்த ஒரு உடலும் கிடையாது. ஆக்சுவலி இட்ஸ் அ பப்பட். இதுக்கு நீளமாக கிழிஞ்சு ரத்தம் சொட்டுற மாதிரி ஒரு வாயும், எப்போவுமே ஈனு சிரிக்கிற மாதிரி காமிக்கிற ஒரு பல்லும், முட்டை கண்ணும் மட்டும்தான் இருக்கும். பெருசாக அடர்த்தியாக வரைஞ்ச மாதிரி ஒரு புருவம், மொட்டை தலை, இப்படி தான் பார்க்க இந்த மிஸ்டர் ஃப்ரிட்ஸ் இருப்பார். இதோட ஓனரான பில்லி பூத் அவரோட விடுதலைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பிரிசன்லேயே இறந்து போகிறாரு. இவர் இறந்து போனதுக்கப்புறம் இந்த பொம்மை இவரோட ஃபேமிலி கிட்ட ஒப்படைக்கப்படுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது ஒரு கடைக்காரரோட கைக்கு மாற்றப்படுது. ஆனால் அந்த கடைக்காரர் நோட் பண்ண ஒரு விஷயம், மூடி வச்சுட்டு போகிற மிஸ்டர் ஃப்ரிட்ஸோட கண்ணாடி பாக்ஸ் காலையில் ஆனால் கதவு திறந்துருக்கு. இந்த மாதிரி இன்னும் சில அமானுஷ்யமான முகாசேவுகளை நோட் பண்ண அவர் மிஸ்டர் ஃப்ரிட்ஸை யார்கிட்டயாவது கொடுத்தா போதும்னு சொல்லி மைக்கேல் டைமண்ட்னு சொல்கிற ஒரு கலெக்டர் கிட்ட இலவசமாகவே இந்த பொம்மையை தள்ளி விட்டுறாரு. ஒரு நார்மல் டால் தான் நினச்சி மைக்கிளும் வச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனால் போக தான் இதோட பேரனார்மல் ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிச்சிருக்கு. இதோட முகத்தோட ஷேப் மாறுறதுக்கு கண்ணாடி பாக்ஸ் தானா திறக்கிறது, இதெல்லாம் அவர் கொஞ்சமாக கேமராவில் ரெக்கார்டும் பண்ண. எல்லா பேரனார்மல் டால்ஸ்குள்ளேயுமே ஒரு ஆவி இருக்கிறதுனால அதை பேரனார்மல் டால்ஸ்னே நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுவே 5 ஆவி ஒரே பொம்மைக்குள்ளே இருந்தா. ஹெரால்டுன்னு சொல்கிறப்படுற இந்த பொம்மையை 2003 ஈபேங்கிற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் விற்கிறாங்க. இதை ஆண்டனி குவனாட்டாங்கிற ஒருத்தவங்க வாங்குறாங்க. இவங்க வாங்கி அதை வச்சிருக்க டைமில் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஃபீலிங்கும் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக தொல்லை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுனால இந்த பொம்மை இதோட ஸ்டோரேஜில் பல வருஷமாக இருக்குது. அன்டில் அவங்க இதோட ஹிஸ்ட்ரியை தேடுற வரைக்கும். முன்னாடி இருந்த ஓனர் ஒரு சைக்கிக் ஹாஸ்பிட்டலில் இருந்ததாகவும் அங்கே இதுக்குள்ள 5 ஆன்மாக்கள் போனதாகவும் அதில் ஒன்றுவே கெட்ட. அதனால தான் இந்த பொம்மை யாரு கூட இருக்கோ அவங்களுக்கு சிக்னஸ், ரொம்ப கோபம், பயம், பதட்டம், இந்த மாதிரி இன்னும் நிறைய நடந்திருக்கு. பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த பொம்மையோட ஓனர் த டெவில்ஸ் டால்னு இதுக்கு பேர் வைக்கிறாங்க. ஹெரால்ட் த ஹாண்டட் டாலுங்கிற புக்லேயும் இதை பற்றி வந்திருக்கு. அப்புறமா இது கொஞ்சம் டிவி ஷோஸ் அண்ட் ரேடியோ ஷோஸ்லையும் இது இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐம் காரா, திஸ் இஸ் கைரா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.